பேர் என்ன? ஆறுமுகம். ஆறுமுகம். பிள்ளைங்களா? அம்மா அப்பாலான? அம்மா அப்பா கிராமத்துல இருக்காங்க. கிராமத்துல ரெண்டு சொத்து இருக்கு. கிழவங்களை ஆய் அப்பதான் காட்டுக்கு. ஆனா பருவெல்லாம் தபாய பாக்குறாங்க. எப்படி சாப்பிடுவீங்க நீங்க? அதான் அப்படி கெண்டிகள் இருக்குது. அதெல்லாம் பையில என்னென்ன இருக்கு நீங்களே பாருங்க. எதுவுமே இருக்காது. இதெல்லாம் பொறுக்கி தான் போட்டு தான் சாப்பிடுவீங்க. இதெல்லாம் பொறுக்கி போட்டு தான் சாப்பிடுவீங்க. மனசுல நிம்மதி இருக்கா? அப்படி டீ காப்பி கெஞ்சிக்கிட்டு அப்படி மனசுல நிம்மதி இல்லாம இப்படி ஒருத்தட்டி கெஞ்சிட்டு இருக்கீங்க. கடவுள் இப்படி படைச்சிட்டாரு நினைச்சு வருத்தப்படுறீங்களா? கடவுள் நிமிர்ந்து தான் படைச்சாரு. ஆனா ஜனங்கள் தான் சரி. உங்களாட்ட நல்ல எண்ணம் இல்லை. நல்ல வார்த்தை சொல்றீங்க. சரி, உங்க ஃப்ரெண்டு மாதிரி நினைச்சுவாங்க. சரி, உங்க ஃப்ரெண்டு நான் சரியா உங்களை இப்ப நான் பாத்துட்டேன். ஒரு நண்பர்கிட்ட உங்களுக்கு என்ன வேணுங்க உரிமையா கேளுங்க. உங்க அன்பு எதை கொடுக்கறத வாங்க. டீ காபி சாப்பாடு அமௌண்ட் கொடுத்தாலும் வாங்குவேன். புது சட்டை கைடு எல்லாம் இருக்கு. இந்த ஐயாவுக்கு தான் நண்பர். என்னோட ஃப்ரெண்டு நீங்க. என் ஃப்ரெண்டு உங்களுக்கு தான். 50-60 வருஷம். ஏன் எப்படி சொல்றீங்க? பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்டா? பிரியாணி. பிரியாணி கறியெல்லாம். சரி, இப்ப நான் வாங்கி கொடுத்தா சாப்பிடுறீங்களா? இங்கே உட்காந்துருவேன். கடை போட்டுருக்காரு. இங்கே உட்காந்து சாப்பிடுறீங்க. இப்போ பிரியாணி வாங்கிட்டு வரவா? வாங்கிட்டு வாங்க. சரி, ரைட், ஓகே. சாப்பாடு பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க இங்கனே நீங்க சாப்பிடுங்கிறது என்னோட ஆசை. பிரியாணி 65 முட்டை எல்லாமே வாங்கிட்டேன். அந்த ஆண்டவன் உங்களுக்கு கிராமத்துக்கு இன்சம் இல்லாம இருக்காது. நீங்க நல்லா இருந்தா போதும். இந்த சிரிப்பு போதும் எனக்கு. நீங்களே நல்லா இருக்கு. நம்மளும் நல்லா இருக்கு. இதுல பணம் இருக்கு. சரியா? உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன உங்களுக்கு வாங்கி கொடுத்து போறதோட இல்ல, உங்களுக்கு இன்னும் பசிச்சா இன்னும் பிடிச்ச நீங்க சாப்பிடுங்கிறதா இந்த பணம் உங்களுக்கு. சரியா? கேட்ட மாதிரி சிக்கன் பிரியாணி, முட்டை, 65 எல்லாமே இருக்கு. சந்தோஷம். உங்களுக்கு உங்க உடம்புக்கு எதுவும் கெடுதி இருக்காது. சந்தோஷமா சாப்பிடுங்க. நீங்க இந்த பிரியாணி சாப்பிட்டு இவ்வளவு நாள் ஆச்சு, வருஷ கணக்குல ஆகுதுங்கிறீங்க. கேட்கிறப்ப எனக்கு அவ்வளவு மனசு கஷ்டமா இருந்தது. ஒவ்வொரு மனிதரும் இதை மாதிரி தான் தனக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்டு இவ்வளவு நாள் ஆகுதுன்னு நம்ம இதே உலகத்துல இவங்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவ்வளவுதாங்க மனிதரோட ஆசை. ஒரு பிரியாணி அவருக்கு பிடிச்சது, ஆனா அதை அவரால் நிம்மதியா இத்தனை வருஷம் கழிச்சு சாப்பிட்றேங்கிறாரு. இதே மாதிரி மனிதர்கள் எவ்வளவோ பேர் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவர் எப்படி சாப்பிட்றாரு பாருங்க. அவருக்கு பிடிச்ச பிரியாணி சாப்பிட்றப்ப அவரோட சந்தோஷம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு.